தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் சீலா அவர்களும், பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும். ஹல்லேலூயா. எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து சேனலை, யூடியூப் சேனல் ஈலிம் ரிவைவல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். இந்த சிலுவை தியான செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் மனுக்குலத்திற்கு என்ன நன்மைகளை ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறனா, நம்மை அதாவது மரண பயத்திலிருந்து நம்மை நீக்கி நமக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அந்த சிந்திய பொழுது அந்த ரத்தம் அவர் என்ன சொன்னார்? ஐ செட் மை பிளட், ஐ வில் பில்ட் மை சர்ச் சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கே சொன்னார்? தன்னுடைய அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 28 தன் சுயத்தினாலே சம்பாதித்த தமது சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல நம்ம பார்க்கின்ற பொழுது மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 18 நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கி இருக்கிறது. அதைத்தான் மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 28 மேத்யூ சாப்டர் 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை தேவனோடு ஆண்டவர் செய்திருக்கிறார், பிதாவோடு கூட மனுக்குலத்திற்காக. உடன்படிக்கை என்று வருகின்ற பொழுது உடன்படிக்கை இருக்கிறது. ஆடமிக் கவனன்ட், நோவாவிக் கவனன்ட், ஆபிரகாம் கவனன்ட், மோசைக் கவனன்ட், நியூ கவனன்ட், இட்டர்னல் கவனன்ட். இப்படியாக வேதத்தில் உடன்படிக்கை பார்க்கிறோம். உடன்படிக்கை என்பது ரத்தத்தினாலே, ரத்தம் சிந்துவதன் மூலமாக உடன்படிக்கை அங்கே செய்யப்படுகிறது. அப்படியா ராஜாக்கள் பாருங்க, என்னுடைய உனக்கு, உன்னுடைய எனக்குன்னு ரத்த கரை போடுவாங்க. என்னுடைய எல்லாம் உனக்கு நான் வருவேன், அதே போல் உன்னுடைய எல்லாம் என்னுடைய சொல்லி. அப்ப தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்த மனுக்குலத்திற்காக பிதாவிடத்தில் மனுஷருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கூட பரிசுத்தம் நீதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை, நியூகன். அப்ப இன்றைக்கு நாம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நியூகன் இருப்பதிலே நாம் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நம்ம பாவத்தோடு பாவம் கலமல் அநீதியாக இருக்க தேவையில்லை. இயேசு நம்ம நீதிமானாக மாற்றி புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட், அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் எரேமியா 32வது அதிகாரம் வசனம் 30-34 நாட்கள் வருகின்ற பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் அவருடைய சிலுவையில் அற்பட்டு அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அப்ப நாட்கள் வருகின்ற போது ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நம்ம ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையில என்னன்னாக்கா, ஐ வில் பில்ட் சர்ச், அதாவது அவருடைய திருச்சபையை அந்த உடன்படிக்கையின் மூலமாய் உருவாக்கி இருக்கிறார். உடன்படிக்கை என்ன செய்தனா, நம்மை இயேசு சிந்திய ரத்தம் நம்ம நீதிமானாய் மாற்றினது மட்டுமல்ல, நம்ம தேவ ஆலயமாக மாற்றி இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19-20 பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ரோமன் கத்தோலிக்க பைபிளில் பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய தேவாலயமாய் மாற்றி இருக்கிறார். நம்மை விளக்கரையும் கொடுத்து ஆண்டவர் வாங்கினார். உலகத்திலே எல்லாவற்றையும் டாலர் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஒன்று ஏன்னா வாங்க முடியாது, விலை மதிக்க முடியாது இயேசுவின் ரத்தம். அப்படிப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை தேவாலயமாக மாற்றி இருக்கிறார். இந்த சரீரத்தை தேவாலயமாக ஆண்டு மாற்றி இருப்பதனாலே இந்த சரீரத்திற்கு நாம் சொந்தக்காரர் அல்ல. இந்த பூமியிலே சில வருடங்கள் 70-80 வருடங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த சரீரத்தை அவரை நம்ம கனப்படுத்த, அவர் ஊழியம் செய்ய வேண்டும், கனப்படுத்த தேவாலயமாக மாற்றி இருப்பதனாலே மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களை இந்த சரீரத்தின் மூலம் செய்யணும். இதை வைத்து அநேகரை விளத்தெட்டுவது மாமிசம் சிந்தனையோடு கூட மதுவுக்கோ மாமிசத்திற்கோ இந்த சரீரத்தை வித்து போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை.
அடுத்தவருடைய சொத்தை நீங்க பெறுவதற்கு அதிகாரம் இல்லை. அது போல இந்த ஆண்டவருடைய சொத்து. அதனால்தான் இந்த சரீரம் பாருங்க, சிலைத்து விளக்கிறேன் கொடுத்த ஆண்டவர் வாங்கியிருப்பதனால மறிக்கின்ற பொழுது ஆவிமன் தேவன் எடுத்து செல்கிறது. இந்த சரீரம் என்ன செய்கிறது? அடக்கம் செய்கிறோம். அடக்கம் செய்கின்ற பொழுது 1 மாதம் 2 மாதம் ஒரு இடத்துல எல்லாம் மறந்துடலாம். கணவன் மறித்து போனா மனைவி மறந்துடுவாங்க, மனைவி போனா பிள்ளைகள் மறந்துடுவாங்க. அப்ப ஆனால் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறது, இந்த மண்ணான சரீரத்தை எடுத்து மகிழ்ச்சியின் சரீரமாக தன்னோடு சேர்த்துக் கொள்வார். நித்தியமாய் ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். அதனால தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை என்பது அவர் என்ன செய்கிறாரு? சபைக்காக பூமிக்கு வருகிறார். இந்த சரீரம் நம்ம சபையாக மாற்றியிருப்பதனாலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே 7 வருடம் ஆட்டுக்குட்டியான பங்கு பெறுவோம். அப்புறமாக சபையோடு பூமியில் இணைந்து பகிரங்க வருகையாக இந்த பூமியில மகா காலங்கள் முடிந்து 7வது அந்த வருட முடிவிலே சபையாக அந்த பூமியில 1000 வருடம் மில்லேனியம் இயர் ஆட்சி நம்ம செய்வோம். இதை முடிந்து சிங்காசன நியாய தீர்ப்பிலே நம்ம நியாயம் தீர்த்து நாம் புதிய வனம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே பங்கு பெறக்கூடிய வைப்போம். அப்ப சபைதான் சரியான சபை. கர்த்தர் இந்த சபையை இயேசு கிறிஸ்து தான் பேர் எடுத்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன் சொன்னாரு. அவர் மரித்த அவர் அடக்கம் செய்யப்பட்டாலும் இந்த கல்லின் மேல் சபையை கட்டு சொன்னாரு. அதே போல இயேசு சபையை ரத்தமாய் நம்ம சபையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த சிலுவை தியான நாட்களில் ஒன்றை தெரிந்து கொள்ளணும். நம்ம சாதாரண இயேசு விளைக்கிறேன் தேவாலயமாக மாற்றி இருக்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடம் இந்த தேவாலயத்தை வைத்துக் கொண்டு நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமும் அவரை துதிக்க அவர் நமக்கு மகிமைப்படக்கூடியவர்களாய் இந்த பூமியில வாழ்கின்ற பொழுது இந்த சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோட நித்தியமாய் எப்பொழுதும் வாழுக செய்வோம். ஹல்லேலூயா. இதுதாங்க இயேசு பெரிய சிலாக்கியத்தை பாக்கியத்தை நம்ம தேவாலயமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து இதை தியானிப்போம். தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இதை தியானிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் ஆழமான சத்தியம் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமீன்.